தூங்குற லட்சணத்தை பாரு. சரி அடியே சத்யா சத்யா, இவனெல்லாம் எந்த நாட்டுல கொண்டு போய் விட்டாலும் இப்படிதான் படுத்து கிடப்பா போல. அடியே முழிடி. ஆமா இன்னைக்கு சண்டே தானே, தூக்கமா வருது. தூக்கம் வருதா? அவ காலையில எந்திரிச்சு எம்புட்டுக்குள்ள வேலை பாக்குறா. இங்க உனக்கு சொகுசு கேக்குதோ சொகுசு? இப்ப எந்திரிக்க போறியா இல்லையாடி? இருடி ஃபேன் ஆஃப் பண்றேன், அப்பதான் நீ எந்திரிப்ப. என்ன இப்படி வேர்க்குது? ஓ ஃபேன் ஆஃப்ல இருக்கோ? ஒருவேளை அம்மா ஆஃப் பண்ணிருக்குமோ? இல்லையே, அம்மா ரூமுக்கு வந்த மாதிரி தெரியலையே. அதை விட வேற யாரு வருவா? அப்பா கடைக்கு போயிருப்பாரு, அம்மா தான் ஆஃப் பண்ணிருக்கோம். எந்திரிச்சு மெதுவா ஃபேனை போடுவோம், போட்டுட்டு வந்து படுத்துக்குவோம். எங்கேயும் யாரும் இல்லை, மெதுவா நடந்து போய் ஃபேனை போட்டுட்டு வந்து படுத்துக்குவோம். அப்பாடா ஃபேனை போட்டாச்சு, என்னமே நிம்மதியா தூங்கலாம். என்னம்மா தூங்கிக்கிட்டு இருக்கா? பேனை ஆஃப் பண்ணி போட்டுட்டு இப்பதானே ஆஃப் பண்ணிட்டு போனேன். யாரு பேனை போட்டிருப்பா? இவ தான் போட்டு படுத்திருப்பான்னு நினைக்கிறேன். எந்திரிச்சு அம்மாவுக்கு ஒத்தாசை பண்ண முடியல, பேனை மட்டும் போட்டுட்டு வந்து நேக்கா படுத்துக்கிட்டாளா? அவளை இருடி, திரும்பி ஆஃப் பண்ணிட்டு போவேன், அப்ப போடுவில, அப்ப என்கிட்ட வசமா மாற்றியா இல்லையான்னு மட்டும் பாரு. என்ன பேனை ஆஃப் ஆயிடுது? அம்மா வந்து பாத்துருக்கோன்னு நினைக்கிறேன். சரி மறுபடியும் பேனை போட்டு பாப்போம். என்ன அம்மா நீ பேனை போடுறதுக்காக வரீங்களோ? சேச்சே இல்லம்மா. என்ன முழிச்சிட்டேன், அதான் பல்லு தேய்ச்சிட்டு சாப்பிடலான்னு வந்தேன். ஓஹோ கழுத வயசாகுது, வீட்டுல ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிற, உனக்கு சாப்பாட்டை கொண்டு வந்து நீட்டணுமா? மாமா ஒழுங்கு மரியாதையா வந்து வீட்டை தூத்திவிட்டு மாப்ப போடு. அப்படி போட்டினா மட்டும்தான் சாப்பாடு, இல்லைன்னா ஒரு சோறு தண்ணி கூட கிடையாது. பாத்துக்க, நீ சாப்பாடு வை, இல்லைன்னா போ. நான் அப்பா கிட்ட சொல்றேன், இப்படி வருவேன்னு எனக்கும் நல்லா தெரியும். உங்க அப்பா வீட்லயே இல்ல. என்னது வீட்டுல இல்லையா? ஐயோ வசமா மாட்டிக்கிட்டேனே. அதானே உங்க அப்பா இருக்கிற திமிரில தானே ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. இங்க பாருடி, இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டு இருக்க, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த அடுத்த வருஷமே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி முடிச்சு விட்டுருவேன். பாத்துக்க. என்னது கல்யாணமா? ஆமா, என்கிட்ட இருக்க கண்டு தானே நீ ரொம்ப ஏக்கிற. இதுவே உன் மாமியார் வீட்டுக்கு போனீங்கன்னா அங்க அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? மாமியார் 4 மிதி மிதிச்சா நீ வந்து தானால வேலையை பார்ப்ப. உன்னை யாருங்க கேட்க போறா? அதான் வீட்டுல உனக்கும் வேலை பார்த்து கொடுக்க முடியல, எனக்கும் வேலை பார்க்க முடியல. இதுக்கு ஒரே வழி உன்னை கல்யாணம் பண்ணி நவுத்தி விடுறது. எப்படி வசதி? ஆமா என்ன, நான் வீட்டையை தூத்தி மாப்ப போட்டுறேன். அது ஒழுங்கா தூத்தணும். ஏனோ தானோ வேலையை பார்த்தேன், இன்னொரு வாட்டி தூத்த சொல்லி மாப்ப போட சொல்லுவேன். பாத்துக்க. சரி சரி, ஊத்தி முடிச்சுட்டு வந்து காப்பியை குடி. என்னது இந்த வேலை பார்த்ததுக்கு காப்பி மட்டும் தான் தருவியா? ஆமா, இப்ப சாப்பாட்டுக்கு ஒரு வாரம் நீ காலேஜுக்கு போட்டுட்டு போன ட்ரெஸ் எல்லாம் கிடக்கு, அதுக்கு ஊற வச்சிருக்கேன் கொல்ல பக்கத்துக்கு. ஒழுங்கு மரியாதையா போய் துவச்சு போடு. எதுக்கு நான் துவைக்கணும்? வீட்டுல அம்மா நீ எதுக்கு இருக்க? பாடுறா, இப்பதான் அம்மாவை பத்தி நினைப்பு வருதோ? உங்க அப்பன் கூட பேசும்போதெல்லாம் என்னை பத்தி நினைப்பு வரல. ஏண்டி உங்களுக்கு எல்லாம் என்ன நான் வேலைக்காரியா? வேலையை செஞ்சு கொடுக்கறதுக்கு? நான்லாம் இன்னமேட்டு துவைக்க மாட்டேன். ஒரு வாரத்துக்கு ட்ரெஸ் 2 அண்டா சேர்ந்துருக்குமே. ஆமா, காலேஜுக்கு போகும்போது ஒரு ட்ரெஸ், வந்து ஒரு ட்ரெஸ், இதுல நைட்ல படுக்கிறதுக்கு நைட் ட்ரெஸ் வேற. எனக்கு மாங்க துவைச்சு முட்டியெல்லாம் வலிக்குது. நீயே உன் துணியை துவைச்சு அலசி போட்டுக்க. இன்னமேலாம் என்னால எதுவும் பண்ண முடியாது, என்னாலாம் பண்ண முடியாது. அப்படியா? உனக்கு 2 ஆப்ஷன் தான். என்னது? ஒன்று ட்ரெஸ் எல்லாம் அலசி போட்டுட்டு வந்து சாப்பிடு, அப்படி இல்லை எனக்கு சாப்பாடு தான் முக்கியம்னா சாப்பிட்டுக்க. எனக்கு 2வது ஆப்ஷனே ஓகேம்மா. அப்ப சரி வந்து சாப்பிடு, அந்த துணி அப்படியே தான் சேர்ந்துக்கிட்டே போவோம். என்ன நான்லாம் தொட மாட்டேன். உன் புது ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா போய் கிடக்கும், உனக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாம நீ சும்மா போ, சரியா? எனக்கு கிச்சன்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். எந்த ஆப்ஷன் உனக்கு வேணும்னு சட்டுப்பட்டுன்னு முடிவிடு. நானும் பார்த்துட்டே இருக்கேன், சரி அவளை பத்தி கேட்க கூடாதுன்னு பார்த்தா அவ மட்டும் அந்த ரூம்ல சொகுசா தூங்குறாளோ. முதல்ல அவளை வேலை பார்க்க சொல்லு. யாரு வேலை பார்க்கல? உன்னைய மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கியா அவளை? பைத்தியக்காரி, இப்பவே நீ நல்லா தூங்குடின்னு என்னை சொன்னா, நான் சுதாரிக்காம விட்டுட்டேன். என்னைய மட்டும் தூங்க வச்சுட்டு அவ மட்டும் அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்குறாளா? அவ காலையில எந்திரிச்சு தெருவெல்லாம் கூட்டி வாச தெளிச்சு கோலம் போட்டு இருக்கிற ஜாமான ஃபுல்லா கழுவிட்டா. இப்ப உட்காந்து டிவிய பாக்குறா. அடி பாவி, உன் கூட பிறந்தவ தானே, என்னைய விட வயசு கம்மி. அவளுக்கு இருக்கிற அறிவு அக்கறை கூட உனக்கு இல்லையே. சரி, நீ அக்கான்னு யார்கிட்டையும் எதுவும் சொல்லிடாத. ஒழுங்கா அவளை பார்த்து கத்துக்க. நான் கொடுத்ததுல எந்த ஆப்ஷன் உனக்கு வேணுங்கிறத நீயே பாத்துக்க. அவளுக்கு மட்டும்தான் சாப்பாடு, உனக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்ப வேலையை முடிக்கிறியோ அப்பதான் உனக்கு சாப்பாடு. அம்மா ஆமா, ஐயோ இப்படி வசமா மாட்டிக்கிட்டோமே. ஏய் சோனி, அவளே என்னைய மாட்டி விட்டுட்டு நீ மட்டும் சொகுசா உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கியா? அடுத்த வாட்டி ஆப்பு உனக்கு வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு.
சோறு வேணுமா வேண்டாமா? ஆத்தி அம்மா சோறு போடாதே. இதோ வரேம்மா. என்ன பாண்டியனே? சொல்லுங்க, என்ன வேணும்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. பெரியசாமி தரகர்கிட்ட ஒன்று ஜாதகம் வேணும்னு கேட்டிருந்தியாமே. ஆமா ஆமா, ஏதா இருந்தாலும் அம்மா கிட்டே பேசிக்கங்கண்ணே. அம்மா உன்னைய கேட்க சொன்னாங்கப்பா. அதான் உன்கிட்ட வந்து கேட்கலான்னு வந்தேன். அப்படியா? எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை எடுத்துட்டு வரலாம்ல. அண்ணே, நான் நல்லா படிச்சிருக்கேன். என் பொண்டாட்டியும் நல்லா படிச்சிருக்கணும். நல்லா வீட்டு வேலையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நல்ல பொண்ணா பார்த்து சொல்லுங்கண்ணே. சரிப்பா, கண்டிப்பா சொல்றேன். உங்களுக்கு வயசு எத்தனைன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு வயசு 27ண்ணே. அப்போ உங்க ஒய்ஃபுக்கு என்ன வயசு இருக்கலாம்? 2 வருஷம் இல்லைன்னா 4 வருஷம் கேப் இருக்கலாண்ணே. சரிப்பா, நான் அம்மா கிட்ட என்ன ஏதுன்னு பேசிக்கிறேன். அம்மா கிட்டே பேசிக்கங்கண்ணே. அம்மா என்ன சொன்னாலும் அது சரியா தானே இருக்கும். சரிப்பா. இது உங்க கடை தானே? ஆமாண்ணே, வாடகைக்கு தான் இருக்கு. சொந்த கடையும் இருக்குண்ணே, விஸ்வாஸ் நகர் கிட்ட இருக்கு. அதை அப்பப்பா அப்பா போய் பார்த்துப்பாரு. சரிப்பா, தப்பா எடுத்துக்காத. பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்டா சொல்லணும்ல, அதுக்காக தான் என்ன ஏதுன்னு கேட்டேன்ப்பா. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும்ண்ணே. சரிப்பா, அப்ப நான் கிளம்புறேன். ஒரு 6 மாசத்துக்குள்ளார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலன்னா இன்னும் 2 வருஷம் ஆகுமாண்ணே. சீக்கிரமா என்ன ஏதுன்னு பார்த்து பொண்ணு ஜாதகத்தெல்லாம் அனுப்புவீங்க. சரிப்பா. என்னடா சுரேஷ், என்ன என்கிட்ட கேட்கணும்னு வர சொன்ன? இல்ல, அந்த திலகவதி குடும்பம் இருக்குல்ல. ஆமா, அந்த அம்மா எனக்கு நல்லாவே தெரியுமே. உன் குடும்பத்துல முத்துப்பாண்டின்னு ஒரு மாப்பிள்ள இருக்காரு. ஆமாண்டா, அந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. வரன்னு கேட்கறதுக்காக கேட்டாரு. அந்த பையனை பத்தி விசாரிக்கணும்ல. பொண்ணு வீட்டுக்காரங்க ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டா சொல்லணுமா இல்லையா? அதான் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு உன்னை கூப்பிட்டேன். நீ தான் அவங்கள வேற நல்லா தெரியும்னு சொல்ற. அவங்கள பத்தி டீட்டெயில் இருந்தா எனக்கு சொல்லு. அந்த அம்மா எப்படி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலடா. ஆனா முத்துப்பாண்டி ரொம்ப நல்ல பையன். என்ன ஒண்ணு, அம்மா பேச்சதான் கேட்பான். கல்யாணம் ஆனா எல்லா பசங்களும் மாறிப்பாங்க. அது மாதிரி இந்த பையனும் மாறிப்பான். ஏனே, அவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லையா? ஏன் இல்ல, முத்துப்பாண்டிக்கு ஒரு அக்கா இருக்கு. அந்த பொண்ணு பேரு நித்யாவோ என்னமோ. 5 வருஷம் கழிச்சு குழந்தையே இல்லாம இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. அதுவும் ட்விங்ஸ். பிறந்து ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க நல்ல பணக்கார குடும்பம்டா. அப்படி நீ சம்பந்தம் பாக்குறதா இருந்தா ஹை கிளாஸ் ஃபேமிலி மாதிரி எடுத்துக்கூடு. சரிண்ணே. அவங்க பணம் அந்தஸ்து அந்த மாதிரி பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க. நீ பாட்டுக்கு உனக்கு கமிஷன் கிடைக்குன்றதுக்காக ஏதாவது ஒரு ஏழை வீட்டு பொண்ணா பார்த்து தள்ளி விட்டுறாத. அப்புறம் அந்த பாவம் சும்மா விடாது பாத்துக்க. இல்லைண்ணே, நான் பார்த்து என்ன இருந்தாலும் பண்ணிக்கிறேன். வேற எதுவும் டீட்டெயில்ஸ் தெரியுமா உனக்கு? எனக்கு வேற எதுவும் தெரியாதுடா. அந்த அம்மா மோஸ்ட்லி வெளியிலே வராது. இதுக்கு முன்னாடி ஜீவா நகர்ல தான் இருந்தாங்களாம். இப்பதான் விஸ்வாஸ் நகர் மாத்தி போயிருக்காங்க. ஒருவேளை அங்க இருக்கிறதுனால கல்யாணம் முடியலையோ என்னமோன்னு நினைச்சிட்டு இங்க வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்ப ஆச்சாரம் அது இல்லைன்னு பாப்பாங்களோ? தெரியலடா. என்னன்னே, அந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு கூப்பிட்டா நீ பாட்டுக்கு தெரியலங்கிற. அப்புறம் எப்படி பொண்ணு வீட்டுக்காரங்களுக்குலாம் சொல்றது? அதெல்லாம் அமைஞ்சிரும் விடு. அவங்க என்னமோ உன்னையவே நம்பிக்கிட்டு இருக்க மாதிரி. நேத்து கூட பார்த்தேன், matrimony.comல அந்த பையனோட ப்ரொஃபைல் வந்துச்சு. ஆமாண்ணே, எல்லா சைடும் சொல்லி வச்சாதானே பொண்ணு கிடைக்கும். இந்த காலத்துல எங்கனே பொண்ணு கிடைக்குது? அதுவும் சரிதான். எனக்கு தெரிஞ்சு மாப்பிள்ள நல்ல பையன். நல்லா கடையில வியாபாரம் பண்ணுவான். பைப்பு கடை தான் வச்சிருக்கான். அவனோட வியாபாரத்துல தான் இவ்வளோ பெரிய காசு பணம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அந்த பையன் நல்ல பையன் தான் சொல்லுவாங்க. ஆனா ஒன்னு என்ன, அவங்க அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டான். அப்படி இருக்க பையன் பொண்டாட்டியே நல்லா தானே வச்சுப்பான். அதுவும் சரிதானே. நல்ல பொண்ணா அமையும். அப்படி உனக்கு ஏதாவது கண்ணில் தென்பட்டுச்சுன்னா அந்த பையனுக்கு முடிச்சு விட்டுரு. சரிண்ணே. ஏங்க, என்னம்மா? மீன் குழம்பு நல்லா இருந்துச்சாங்க? நல்லா இருந்துச்சுமா. எத்தனை வாட்டி தான் கேட்ப? அப்பா, என்னடி வயசு? அம்மா அப்படிதான் 10 வாட்டி கேட்டுட்டே இருக்கும். ஆமாம்மா, அவ கிடக்குறா. வயசு தங்கம், நீங்க மீன் எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேப்பா, சூப்பரா இருந்துச்சு. சரி தங்கம், நீ சாப்பிட்டீனாலே அப்பாவுக்கு போதும். ஆமா, எதுக்கு இப்படி மேக்கப் பண்ணிட்டு ரெடியா நிக்கிற? நல்லா கேளுங்க உங்க பொண்ண. மேக்கப் பண்ணிட்டு அதுவும் பட்டு பாவாடை ட்ரெஸ் தான் வேணும்னு காலையில ஒரே அடம். சரின்னு எடுத்து கொடுத்தா நீனே அட்டியானோ எல்லாம் வேணும்னு கேக்குறா. அட்டியானமா? ஒட்டியானங்க. அவ கூட பேசி பேசி எனக்கும் அதே வருது. அப்பா, என்னடி தங்கம்? அம்மா அட்டியான தரவே இல்ல. அப்புறம் நான் கெஞ்சினேன், ப்ளீஸ்மான்னு. அப்புறம் தான் அட்டியானம் தந்துச்சு. அப்படியாடி தங்கப்புல? அம்மா கிட்ட சொல்லுங்க. என்னன்னு சொல்லணும்? இந்த வயசு கேட்டா எல்லாத்தையும் தாணும் அப்படி சொல்லுங்க. அப்படியாமா? பாருங்க இப்பவே என்ன அதிகாரம் பண்றான்னு. சரி பாப்பு, உட்காருங்க. உட்கார மாட்டேன். ஏன் பாப்பா உட்கார மாட்டேங்குது? பாப்பா கீழே உட்காந்தா
இந்த ஒட்டியானாலும் கலண்டுக்குமா. அதெல்லாம் கலராது தங்கம். அப்பா நான் பாத்துக்கிறேன், உட்காரு. நானும் சொல்லி பார்த்துட்டேங்க. அப்புறம் என்ன தெரியுமா சொல்றா, கீழே உட்காந்தா அம்மா நீ இரு நான் சொல்றேன். நீ சொல்லுடி தங்கம். அப்பா கீழே உட்காந்தா பட்டு பாடடிச்சு கலைஞ்சு போயிடும். அதான் அடைய தங்கப்புல எவ்வளவு அறிவா பேசுது. நான் உங்க பொண்ணுலப்பா, அப்படிதான் பேசுவேன். ஆமாடி, ஏதாவது சண்டை போட்டா கத்துனா அதுக்கு ஏன் பொண்ணுன்ப, நல்லா அழகா பேசினா உங்க அப்பா பொண்ணுன்ப. எல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கறது தான். சரி விடுடி, உள்ள எவ்வளவு அழகா பேசுது. அத பாப்பியா, சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. அம்மா அப்படிதான்ப்பா சண்டை போட்டே இருக்கும். நம்ம ஒன்று பண்ணலாமா? என்னம்மா? அம்மா அம்மா விட்டுட்டு பத்துக்கு போலாம். அடி பாவி, என்ன வீட்டில் விட்டுட்டு நீ உங்க அப்பாவும் மட்டும் படத்துக்கு போலான் இருக்கீங்களா? எவ்வளவு நாளா நடக்குது இந்த கூத்து? நீ தான் படம் பார்க்க விட மாட்ட, கத்த விட மாட்ட. அப்பா அப்படி இல்லையே, அப்பா என்னை தங்கம் தங்கம் கொன்றாரு. அதான் நீ வீட்டுல இருமா, நாங்க 2 பேரும் போயிட்டு வாரோம். கரெக்டா சொன்னடி தங்கம். ஆமா கரெக்டா சொன்னேன். அப்பனும் மகனும் ஒரே மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தான் நான் வேணும், மற்றதுக்குலாம் நீங்க மட்டும் தனியா போவீங்களோ? என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? வீட்டு வேலை செய்ய வந்த மாதிரியா தெரியுது? அப்புக்குட்டி, ஆப்பா. அம்மாவும் பாவு தானேப்பா, அம்மாவையும் கூட்டிட்டு போலாமா? ஆனாப்பா ஏடி தங்கம்? அம்மா எனக்கு முள்ளுள்ள மீனா பார்த்து குத்துச்சு. அடிப்பாவி, மீனுனா முள்ளு இருக்க தானடி செய்யும். என்னைய போய் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க? அட்டாமா நான் சின்ன பாப்பால, எனக்கு எப்படி எக்க தெரியும்? நீ தான் எடுத்து தரணும், முள்ளு முள்ளா எடுத்து தர. பாப்பா வயிற்றுக்குள்ள மீன் முள் போச்சுன்னா அப்போ வயிற்று குத்தாதா? அதான் சொன்னேன். உனக்கு கொழுப்புடி, உங்க அப்பாவை எடுத்து வைக்க சொல்ல வேண்டியதானே? அப்பா பாவம் தானேம்மா, அப்பதான் மீன் கவாரு, மீன் கட் பண்ணி தராரு. அவளும் எவ்வளவு வேலை பாப்பாரு. நல்லா அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கு. அப்பனை இந்த வயசுல என்ன காப்பாத்துது? என் தங்கப்புல இங்க வாங்க. என்னப்பா? தங்கப்புல பெரிய பிள்ளையானே அப்பா நல்லா பாத்துப்பியா? பாட்டுப்பேன். நீங்க உட்காருங்க. ஆனாப்பா உங்களுக்கு நேரம் தாம இப்ப கால் வலிக்காதா தங்கத்துக்கு? ஆமா, அவளுக்கு கால் வலிக்குது. இப்படியே ரொம்ப கொஞ்சம் பேசிக்கிட்டு இருங்க, அவ திமிராதான் வரப்போறா. ஏன்டி தங்கம் அழுவுது? அம்மா கோபமா இந்த வயிற்று திட்டுறா. அவ கிடக்குறா. வயிற்று நல்ல பிள்ளை தானே. நீ என் தங்கண்டி, நீ நல்ல பிள்ளை, எல்லாம் போட்ட பிள்ளை. அவங்க அப்பயும் தான் அவளை ஒழுங்காவே வளர்க்கல. ஆமையா, ஒழுங்கா வளர்க்காம தான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஆவுனா எங்க அப்பனை எடுத்துட வேண்டியது. சரி என்னமா பண்ணி தொலைங்க, நான் போறேன். ஏன்டி தங்க அழுவுது? நல்லாதடி என் பட்டு மயிலி. அம்மா இப்படிதான்ப்பா இல்லாதப்ப திட்டிட்டே இருக்கு. அப்படி அடி தங்கம். சரி ஒண்ணு பண்ணலாமா? அம்மா உன்னை திட்டுனான்னா அப்பாவுக்கு போன் அடிச்சு சொல்லிடு. அப்புறம் அப்பா வீட்டுக்கு வந்து அம்மாவை டிஷும் பண்ணிடுறேன். சரியா? சரி. இன்னுமே ஏன் தங்க அழுவுது? கண்ணை தொடச்சுக்கோங்க. குட்கள் தானே நீங்க. அப்புறம் தங்க குட்டிக்கு மேக்கப்லாம் கலைஞ்சு போயிரும்ல, ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடும். அப்பா சொல்றத கேப்ப தானே? இங்க கண்ணை தொடச்சுக்க பாப்போம். அப்பா பாக்கையா? சமத்து அங்க பிள்ளை. ஆண்டி ஆண்டி, எங்க யாரையும் காணோம்? சொல்லுங்கக்கா. சோனி அம்மா மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னாங்க. யாருக்கு? அப்பாவுக்காக்கா? ஆமாப்பா வாங்கிட்டு வந்துட்டேன். அது அம்மா கிட்ட கொடுக்கணும், அதான் கூப்பிட்டேன். அம்மா உள்ளார கிச்சன்ல வேலையா இருக்காங்கக்கா, என்கிட்ட கொடுங்க, நான் போய் கொடுத்துறேன். சரிம்மா. அம்மா 500 ரூபா காசு கொடுத்தாங்க, 475 ரூபா தான் ஆச்சு. இந்தாம்மா பேலன்ஸ் அமௌண்ட் அதுலயே வச்சிருக்கேன். சரிங்கக்கா, அப்ப நான் வரேன். சரிங்கக்கா. அப்பாடா. அடியே சத்யா, சத்யா போன உன்னை கண்டுக்கிட்டா. கூப்பிடுறது கூட காதல் விழுவாம அப்படியே போன பார்த்துக்கிட்டே இருக்கா பாரு. சை இவள. என்னம்மா நீ சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுபிட்டு தானே அமைதியா உட்காந்துருக்கேன். இப்ப வந்து எட்டி மிதிக்கிற? வெளியில யாரும் கூப்பிட்டாங்களா இல்லையா? போய் அதை என்ன ஏதுன்னு பார்க்காம உன் பாட்டுக்கு போன பாத்துக்கிட்டு இருக்க. ஐயோ அதான் சோனி போயிட்டால. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் அந்த பிள்ளையவே வேலை வாங்கு. உட்காந்து தின்னுபிட்டு உட்காந்துரு புளி மூட்டை மாதிரி. மா என்னம்மா? தீவாக்கா இந்த கவர் கொடுத்துட்டு போனாங்க, பேலன்ஸ் அமௌண்ட் இதுலயே இருக்கான். சரி மக்களே, உனக்கு ஜூஸ் எதுவும் போட்டு தட்டாமா? இல்ல வேண்டாமா, நான் ஸ்ட்ரைட்டா சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன். சரி மக்களே, உள்ளார போய் ரூம்ல படுத்திருக்கேன். சரிம்மா நான் பாத்துக்கிறேன். சமத்து பெரிய பிள்ளையா இருக்கேன்னு தான் பேரு. இவளை பார்த்து கத்துக்க. உன்னையெல்லாம் பெத்ததுக்கு சும்மா இருந்திருக்கலாம்.
அப்பா, என்ன சுகம் என்ன சுகம். ஏய் சத்யா, சத்யா ஒன்ன தாண்டி. நான் கூப்பிடுறது காதல விழுவல. என்ன? கொஞ்சம் அந்த ஃபேனை மட்டும் போட்டு விடுறியா? மவளே, உனக்கு என்னைய பார்த்தா என்ன இலக்காரமா இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஏண்டி, நீ தானே நான் போய் வாங்குறேன்னு சொல்லி உட்கார வச்ச? ஆமா. அப்படியே அம்மா முன்னாடி நடிச்சு ஏமாத்துற? அதெல்லாம் கை வந்த கலை. உனக்கு தங்கச்சியா பிறந்திருக்க எனக்கு என்னென்ன டெக்னிக் தெரியுது பாத்தியா? ஒழுங்கா என்கிட்ட வந்து டியூஷன் கத்துக்க. அப்பயாவது உனக்கு இது தெரியுதான்னு பாப்போம். உன்னைய மாதிரி நான் ஒண்ணு நடிச்சு அம்மாவை ஏமாத்துற வெள்ளடி. ஓஹோ, இப்ப வேலை செய்யாம கீழே புரண்டு போனை பார்த்து ஏமாத்துறவளா? சரி, உன்கிட்டலாம் மனுஷன் பேசுவானா? அப்பா, இப்ப வச்சு புரியுதே. என்னது? நீ மனுஷன் இல்லைங்கிறது? இல்ல இல்ல, நீ மனுஷன் இல்லைங்கிறது இப்பதான் உனக்கு புரிஞ்சிருக்கு. நானும் பார்த்துக்கிட்டு தாண்டி இருக்கேன். காலையில இருந்து எனக்கு நல்ல விளையாட்டம் நடிச்சுக்கிட்டு அம்மா கிட்ட என்னை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கல. எனக்குன்னு ஒரு காலம் வராமையா போகுது. அப்ப வச்சுக்கிறேன்டி உனைய. என்னைய வந்து அடிக்கணும்னு தோணுமே உனக்கு. வா, வந்து அடிக்கிறியா? ஏமா, நான் அடிக்கிற மாதிரி வந்துட்டு நீ உடனே அம்மான்னு கத்துவ. அப்புறம் அம்மா வந்து என்னை திட்டணும். அதுதானே உன்னோட பிளானு? சே, கண்டுபிடிச்சிட்டிய சத்யா. சரி சரி, அடுத்த பிளான் என்னங்கிறத யோசிச்சு வைக்கிறேன். இப்போ உனக்கு டைம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. நீ கொஞ்ச நேரம் ஜாலியா இரு. இவளுக்கெல்லாம் அக்காவா பிறந்தான் பாரு. எனக்கும் ரொம்ப ஆசையா தான் இருந்துச்சு அண்ணன் பிறந்திருக்கலாமோன்னு. என்ன பண்றது? ஏ ராஜா ராஜா, பாக்கெட் ராஜா, தாஜா தாஜா. விட்டுரு. 6 மணிக்கே வர உன் பொண்ணு இன்னைக்கு இம்புட்டு நேரம் ஆகியும் வரல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறாளா? நான் யாரு தெரியுமா? சங்கர் டி, சங்கர். சொன்னதை சொன்னபடி செய்வேன். 6:10 ஆக போகுது. உன் பொண்ணு இன்னும் 5 நிமிஷத்துல வந்து காசு கொடுக்கல, உன்னை உயிரோடவே விட மாட்டேன். சொல்லுடி, உன் பொண்ணை எங்க ஓட சொன்ன? எவன் கூட ஓட சொன்ன? இல்லைங்க, நான் எதுவும் பண்ணல, விட்டுருங்க. அப்படிதான், நல்ல இழு. என்ன உன் நுரையீரல் எல்லாம் பாதிக்கப்படட்டும். நீ விட்டுரு. ஏய் ஜீவா, என்னையவா உதச்சு தள்ளுற? நீ எல்லாம் புள்ளையே இல்ல. ஒரு அப்பனை மதிக்க தெரியல. நீ எல்லாம் என்ன பொண்ணும்? முதல்ல அப்பே மாதிரி இருக்கணும். அப்படியே அரைக்க மாதிரி இருக்கக்கூடாது. இந்தா, நீ கேட்ட பணம் பொறுக்கிட்டு போ. ஐ, பணம் வந்துருச்சு. என்னமே இங்கேன்னா எனக்கு வேலை. நீ ஏன் உங்க அம்மாவை பாத்துக்க. இதுக்காக தான் அவளை என்ன நான் உயிரோட வச்சிருக்கேன். சீ, வீட்டை விட்டு வெளியே போயா? போறேன் போறேன், போகத்தானே போறேன். துட்டு துட்டு துட்டு. ஓ ஓ, ஓ. அழாதம்மா, நீ அழுதா எனக்கு கஷ்டமா இருக்கு. சரிம்மா, நான் அழல, நீங்களும் அழுவாதீங்க. சரிம்மா. ஏம்மா இன்னைக்கு லேட்டாக வந்துட்டேன். பஸ்ஸு கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சுமா. இருந்தாலும் உனக்கு மாத்திரை எல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த குடும்பத்துக்காக, எனக்காக நீ எவ்வளோ கஷ்டப்படுற. வேற ஏதாவது நல்ல அம்மாவுக்கு பிறந்திருந்தீன்னா நீ சந்தோஷமா இருந்திருப்பியம்மா. பாவிமாவ என் வயிற்றுல வந்து பிறந்து இவ்வளோ பாடாப்படுறியே. அம்மா, நான் சந்தோஷமா தாம்மா இருக்கேன். எனக்கு நீ மட்டும் போதும். நீ எனக்கு சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேம்மா. அதை நான் இருக்க விட மாட்டேனம்மா. அந்த களவாணி பைய நீ போனதுக்கு அப்புறம் என்னென்ன சித்திரவதை தெரியுமா பண்ணா? கூடிய சீக்கிரம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் கட்டுறேம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கோ. உனக்காக தான் ஜீவா நான் உயிரோட இருக்கேன். நான் மட்டும் செத்து போயிட்டேன். உன்னை ஏதாவது ஒரு பையனுக்கு பிடிச்சி கொடுத்துட்டு இவன் காசு வாங்கிட்டு குடிச்சுக்கிட்டு கிடப்பாமா. அதனாலதான் நீ நான் உயிரோட இருக்கும் போதே ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கமா. உன் வாழ்க்கையை நீ வாழ பாரு. இன்னமும் நீ என்னையவே பார்த்துக்கிட்டு இருந்தீன்னா உன் வாழ்க்கையை எப்படிமா நீ வாழுவ? எனக்கு என்ன வயசாகுது? இப்பவே நீங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க. அதுக்கெல்லாம் ஒரு காலம் வரட்டுமா. எனக்கு இப்போதைக்கு உங்க உசுறுதாமா முக்கியம். மக்களை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. நல்ல பையனா இருந்தா நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடு. உன்னைய விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேம்மா. ஏம்மா நீ இப்படி இருக்க? என்னை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீ உன் வாழ்க்கைய பாரு. இப்படியே இருந்த அவன் உன்னைய வச்சு சம்பாரிச்சு அவன் குடிக்கிறது தாண்டி பாப்பான். அதனாலதாம்மா சொல்றேன், நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவேன். உன்னைய அந்த ஆளுகிட்ட விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லம்மா. அப்படி நான் பண்ணேன்னு வையே, அதை விட பெரிய துரோகம் எதுவுமே இல்லம்மா. இப்ப என்ன சொல்ல வர? அப்ப நான் செத்து போயிட்டாதான் நீ கல்யாணம் பண்ணுவியா? ஏம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற? என்ன, நான் உன் வாழ்க்கைய பத்தி தாண்டி கவலைப்படுறேன். என் காலம் முடிஞ்சு போச்சு. நான் எல்லாம் வாழ்ந்து அனுபவிச்சுட்டேன். ஆனா நீ அப்படி இல்லைல்ல. வாழ வேண்டிய வயசுல எனக்காக பாக்குறேன்னு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காதடி. ஒழுங்கு மரியாதையா சொல்றேன். உனக்கு ஏதாவது பையனை பிடிச்சிருக்குன்னா சொல்லு. அவனையே கூட நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன்.
எனக்கு அந்த மாதிரி யாரையும் தெரியாதும்மா. ஏன்டி நீ இப்படி இருக்க? எனக்கு நீதாம்மா முக்கியம். நான் முக்கியம்னு சொல்றீல, அப்ப என் பேச்சை கேட்டுதான் ஆகணும். கூடிய சீக்கிரமா உனக்கு கல்யாணம் பண்ற வேலையை பாரு. சரிம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? உன்னையும் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். இந்த ஆள்கிட்டலாம் விட்டுட்டு போக மாட்டேன். இப்படிலாம் சொன்னா எவன்டி ஒத்துப்பான்? எவன் அந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறானோ அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. அது வரைக்கும் என்னை கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்தாத. நான் இப்படியே உன் பொண்ணாவே நான் இருந்துட்டு போயிடுறேன். ஏய் ஜீவா, இவளும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா, அந்த ஆளும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். இவங்க 2 பேத்துக்கும் நடுப்புற மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். கடவுளே, எனக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா? என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளைய நீ தான் அமைச்சு தரணும். என் பொண்ணுக்குன்னு பிறந்த பையனை நீங்க தான் காட்டணும்.